காவேரி, ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒண்ணு, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில உதவி செய்யலாம், உங்களுக்கு பொருள் உதவி செய்யலாம், சரிங்களா? இன்னொன்னு, ஹாஸ்டலோ இல்ல அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து உங்க பொண்ணை எடுத்து வளர்த்துறோம், படிக்க வைக்கிறோம், நாங்க பாதுகாப்பா வச்சுக்கிறோம் சொல்லலாம். இது ரெண்டும் நடந்தா ஏன் பாலமுருகன், இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா உங்க அம்மாவோட கவலையை நீங்க புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்கதான் யோசனை பண்ணி செய்யணும். எது வந்தாலும் இல்ல, அவங்க யோசிச்சுட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சரின்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியும், சின்ன கோவத்துல சொல்றீங்களா இல்ல முழு மனசோட சொல்றீங்க? முழு மனசோட தான் சொல்றேன். ஏன்பா நீ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்து வளர்த்தோம் வச்சிருந்தோம், இது வரைக்கும் இதுக்கு மேல் பட்டு அதுக்கு விக்கிற விலைவாசியில ஒண்ணும் இது பண்ண முடியாது. இப்ப நம்ம ஒரு ஏழைப்பட்டவங்க சாதாரணமா அந்த பொண்ணை வீணாகி யாருன்னா இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ? அதான் நீ எடுக்கிற முடிவு சொல்றல. நீ பாட்டுக்கும் சின்ன பிள்ளைன்னா நான் கொஞ்சம் விவரம் இல்லாம இது பண்ணிட்டேன். இன்னைக்கு எனக்கு அங்கங்க நடக்கிறத பார்த்தா, பிரச்சனை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. எதுனா அந்த பிள்ளைக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? நைட்டுக்கெல்லாம் போய் விளையாடுதுப்பா, பக்கத்து தெருவுலாம் அங்கெல்லாம் போகுது. நைட்டு நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், லேட் ஆயிடுதுமா, நான் வீட்டுக்கு வரது மணி 7 மணி 8 மணி ஆயிடுது. வீட்டுக்கு அதுக்கு மேல் போட்டு நான் வேலை செய்யறேன். வீட்டுல ஒரு பாத்திரம் கவனா சின்ன பிள்ளை, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்பயே தண்ணி கிண்ணி எடுன்னு சொன்னா எடுத்துட்டு வரும். ஆனா இந்த இடம்லாம் வலிக்குதுன்னு சொல்லுதா, இந்த பேக் மாட்டிட்டு போக முடியல. நேற்று என்னமோ ஸ்கூல்ல அந்த புக்கு எடுக்கலையா, போயிட்டு எனக்கு டீச்சர் நேற்று கையில அடிச்சுட்டு நான் வலிக்குதுன்னு சொல்லி அழுவுது. பேக் மாட்டிட்டு போக முடியலங்குது. சம்பாதிக்கிற காசு இதுக்கே செலவு பண்றதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்க, சாப்பிடறதுக்கு இதுக்கே சரியா இருக்குமா? என்ன அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? சின்ன பிள்ளையில ஒரு பிள்ளைய வளர்க்கும் போது இப்படிலாம் வரும் போகும்னா இது பண்ணி வளர்க்குறோம் சொல்லு. நீயே அதுக்கு அனுமதிச்ச, நீயே அதை விட்டுட்டு போக சொல்லு. இது பண்ணனா விட்டுட்டு போனவங்க ரெண்டாவது வரவே இல்லை. நான் நானாவா இது பண்ணிக்கிட்டேன்? ரெண்டாவது அதை போய் தேடிக்கிட்டு போக முடியல. வேலையை விட்டுட்டு ஓடிட்டு இருக்க முடியுமா? நம்ம அன்னைக்கு போனாதான் வயிற்று ஜீவனுமே பொழப்பேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்கள போய் தேடிக்கிட்டு எங்க அலைய முடியும்? தப்பு பண்ணிட்டான், விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண சொல்றேன்னா? புள்ள இப்ப வளர்ந்துச்சுமா, புள்ளைய பார்த்தா விடுறதுக்கு மனசு இல்ல, நல்லா அழகா சிகப்பா இருக்குது. நான் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கட்டுமே, எப்பனா நம்ம பார்க்க மாட்டோமா உயிரோட இருந்தாக்க? நானும் இருப்பேனா என்ன அப்படிங்கறது எனக்கே ஒண்ணும் புரியல. ஒரு நேரம் இருக்கிறது ஒரு நேரம் இல்ல உடம்பு. நான் விட்டுட்டு போயிட்டுனா அந்த பிள்ளைக்கு சாப்பாடோ எதுவும் என்ன பண்றது? அந்த பெரிய பையன் சம்பாதிக்கும், கடையில என்ன வாங்கி சாப்பிட்டு படுத்துரும். இவன் எங்கன்னா வண்டியில வேலை செஞ்சுட்டு வருவான், சில நேரத்துல சாப்பிட்டாலும் சாப்பிடுவான், சும்மா கூட படுத்துருவான். அந்த பையன் செலவு பண்ண மாட்டான். இவன் அப்படி, அவன் தான் அப்படி செலவு பண்ணிடுவான். அது மாதிரி 2 பேரும் இப்படி இருக்கிறீங்க. காவேரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா பல பேர் உதவிக்கரம் நீட்ட வாய்ப்பு இருக்கு. இப்படி வரும்போது நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, எங்களால ஐஸ்வர்யாவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் நாங்க பாக்குறோம். சரிங்களா? ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு சரிங்கம்மா நம்ம வேண்டிப்போம். நீங்க அதே சமயம் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். உங்க அம்மா மனசு மேற்கொண்டு நோகடிக்காம நீங்க பாத்துக்காங்க. ஆர்கியூ பண்ணாதீங்க. அவங்களுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க யோசிக்கிறது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய பத்தி இல்லையா? ஒரு ஆம்பளை பையனா வேற, பொன் குழந்தை அப்படின்றதுனால அவ்வளவு பயப்படுறாங்க. புரியுதுப்பா, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையணும்னு விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்து வளர்ந்து படிச்சானா உங்களுக்கும் சந்தோஷம் தானே? பையன் என்ன சொல்றான்னா, நம்ம அனுப்பி வச்சோம்னா அவங்க எங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, எதுக்கு நீ போன அப்படின்னு என்ன சொல்லி திட்டுறான். சரி, நாங்க எங்கேயும் அனுப்ப போறது இல்ல. முறைப்படி இது எப்படி செய்யணுமோ இதுக்குன்னு அமைப்புகள்லாம் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஐஸ்வர்யா மாதிரி எத்தனையோ குழந்தைங்க, சரிங்களா? அவங்களுடைய டிப்ஸ், அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. சரியா? இங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. அதனாலதான் நான் பாதுகாப்பு கண்டிப்பா ஏதாவது நல்லது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க, அதனால நல்லது செய்வாங்கன்னு வந்தேன். இது ஒரு பாச போராட்ட கதைங்க. ஒரு பக்கம் பாசம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய வளர்ப்பு மகளுடைய தனிப்பட்ட நலனை கருதி அவளை எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல விடணும்னு நினைக்கிறாங்க காவேரி. இந்த விஷயத்துல சமுதாயத்தினுடைய பங்கு என்ன, இத பத்தி நாங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ முதலப்படியே இவங்களோட பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லி இது ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் இந்த அம்மாவோட நிலவரம் அமைப்பு இருக்கு. குறிப்பா ஐஸ்வர்யா 13 வயதுக்கு நிரம்பிய ஒரு குழந்தை, வேறொருடமே இனிமேல் தத்து கொடுக்க முடியாது. ஏன்னா 12 வயதுக்குள்ள தத்து கொடுக்க வேண்டும். அப்படி இப்போ ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் 18 வயது வரைக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க.
இருப்பினும் இப்போ வாழ்ந்த இந்த சூழல்ல வந்து குழந்தை பக்கத்தையும் பார்க்கணும், பெற்றோர் பக்கத்தையும் பார்க்க வேண்டும். இப்ப பெற்றோர் பக்கத்தில் இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை வேற யாரா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இப்ப குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தெளிவுள்ள சிந்தனை இருக்குதுங்கிறது தெரியல. ஏன்னா இந்த குழந்தையை பார்க்கும்போது, ஐஸ்வர்யா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குழந்தை, கல்வி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, நல்ல ஒரு சூழல் இருக்கணும், வளர்ந்து வர வேண்டிய கனவு நிறைந்த ஒரு குழந்தையா இருக்கு. இப்ப அம்மாவுக்கு தான் பயம் இருக்கு. இப்ப இந்த சூழல் வந்து 2 பகுதியா பார்க்கணும். ஒண்ணு பெற்றோர் மற்றும் அவர்களோட குடும்பத்தினோட சூழல் இருந்து பார்க்கணும். பிறகு இன்னொரு பக்கம் வந்து குழந்தையோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கணும். இப்ப பெற்றோரோட சூழல் வந்து இந்த குழந்தை அவங்க வைத்து பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, அல்லது ஏதோ ஒரு பயம் அப்படிங்கிற சூழல் இருந்து பார்க்குறாங்க. ஆனா அது முழுமையா அவங்களோட பயம் வந்து உண்மையான பயம் தானா அப்படிங்கிறது வந்து அவங்க தான் உறுதிப்படுத்தணும். இருப்பினும் எந்த நேரத்துல ஒரு சிந்தனை வந்துச்சோ, இந்த குழந்தையை நம்ம வேற எங்கன்னா வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சோ, அந்த சிந்தனையை வந்து அதுக்கு மேற்பட்டு அதை நெகோசியேட் பண்ணி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு முழுமையான நன்மை பயக்குமாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ குழந்தையோட சூழல் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவலையான ஒரு சூழல் தான் பார்க்க முடியும். ஏன்னா 13 வயது ஒரு குழந்தை இவ்வளவு நாள் ஒரு தாய்கிட்ட வளர்ந்துட்டு இப்போ திடீர்னு அந்த தாயை பார்த்துக்க முடியாது சூழல்ல இருக்கிறேன், வேற எங்கேயாவது இந்த குழந்தையை பார்த்துக்கணும், எப்படி கரை சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அதைரியத்தையோட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய தாய்கிட்ட இருந்து ஒரு மனதில் பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிரிய போட ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. இப்போ ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன் தான் இது. இப்போ இந்த மாதிரி சூழல்ல வந்து கையாளுறதுக்கு ஒரே வழி வந்து இந்த குழந்தைய அரசிடம் தான் ஒப்படைக்கணும். ஏன்னா வேற யார்ட்டையும் ஒப்படைக்க கூடாது, சட்டப்படி அது சரியல்ல. முதலாவது இந்த அடாப்ஷனே முறையான அடாப்ஷன் கிடையாது. ஆகவே இப்போ ஒன்றும் தவறு இல்லை, குழந்தைய கொண்டு போய் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில தான் ஒப்படைக்கணும். குழந்தை நல குழுமம் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அந்த குழந்தைகள் நீதி சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைக்கணும். 18 வயது வரைக்கும் கூட குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் அது. இப்போ இந்த குழந்தை என்ன கேட்டகரியில் வரும்னா சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். குழந்தைக்கு வந்து ஆதரவும் பாதுகாப்பும் தேவைப்படும் ஒரு குழந்தையாக அந்த குழந்தை கருதப்பட வேண்டும். இந்த குழந்தையினோட சூழல் நம்ம சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க வந்து எடுத்தாங்கன்னா இந்த குழந்தை சூழல் எல்லாம் முழுமையாக இப்போ ஆராய்ந்து அலசி அவங்க வந்து ஹோம் ஸ்டடி பண்ணி குழந்தையோட சூழல்லாம் என்ன செய்த பிறகுதான் மறுவாழ்வு அல்லது அடுத்த கட்ட குழந்தையினோட பாதுகாப்புக்கான முடிவே எடுப்பாங்க. இப்போ அந்த குழந்தை அங்கே போறதுதான் ஒரே ஆப்ஷனா இருக்கும். இப்போ அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆப்ஷன் இல்லை அது. ஏன்னா ஒரு குழந்தை சூழல்ல இருந்துட்டு கொஞ்ச நாள் வந்து அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டினோட கேருக்குள்ள போய் பிறகு அவங்க அங்க இருந்து அந்த குழந்தைக்கு கல்வியோ ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். இப்போ ஃபாஸ்டர் பேரண்டிங்லாம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அந்த குழந்தை இன்னொரு திடீரென்று ஒரு சூழலை மாற்றி இன்னொரு குடும்ப சூழலுக்குள்ள போய் தன்னை இணைத்துக் கொள்ளும் என்பது ஒரு பெரிய கேள்வி. இருந்தாலும் வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த குடும்பத்துல இந்த குழந்தை வந்து அங்கே இருக்கக்கூட முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலையான ஒரு சூழல் தான் இது. இந்த பெற்றோர் முதலாவது இந்த குடும்பத்தார் தெளிவா முடிவெடுக்கணும். உண்மையாவே இந்த குழந்தைய என்னால் வச்சுக்க முடியாது தானா, நான் ஏன் இந்த குழந்தையை வைத்துக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுல வந்து முழுமையா அலசி ஆராயணும். எதுக்கு ஒரு குழந்தை நல்லா வளர்த்துட்டு பாசத்தோட வளர்த்துட்டு அந்த குழந்தைய வேண்டாம் இப்ப என்னால் வைத்துக்கொள்ள முடியாதுன்னு ஏன் வரணும், அதனோட பயத்துக்கு என்ன காரணம் அல்லது அந்த அந்த நம்பிக்கை அல்லாத சூழலுக்கு என்ன காரணம் என்பதை முழுமையா அவங்க வந்து அலசி ஆரணும். ரொம்ப ஹானஸ்ட் எஃபர்ட் போடணும் அதுக்கு. அப்ப ஒருவேளை அதுல நல்ல ஒரு தீர்வு அவங்களோட பதில் காண முடிந்ததுன்னா சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா அதை கலைந்தெறியலாம். எல்லா குடும்பத்திலயுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு விஷயமா பெரிய விஷயமா எடுத்து குடும்பமே பிளவுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான தீர்வுகள் இருக்கு. நல்ல ஆலோசகர்கள் கவுன்சிலிங் போகலாம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தையோ அந்த குடும்பமும் போய் பார்க்கலாம். அதனால இப்ப இந்த சூழல்ல இந்த குழந்தைக்கு குடும்பம் முதலாவது முடிவெடுக்க வேண்டும். அந்த தவிர்க்க முடியாது, இனி குழந்தையை வச்சுக்க முடியாதுங்கிற முடிவை அவங்க உறுதியாக எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் குழந்தைக்கு முதலாவது அந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த குழந்தை வந்து அந்த சூழலை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 7 வயசுக்கு மேலனாலே கன்சென்ட் வேணும். அடாப்ஷன் எடுக்கணும்னா 7 வயதை தாண்டிய குழந்தையா இருந்தா அந்த குழந்தைகிட்ட கேட்கணும், உன்னை இன்னொருத்தவங்க தத்தெடுக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிறியா, உனக்கு விருப்பமா, உன்னால முடியுமா எல்லாம் கேட்டுதான் எடுக்கணும். இப்ப 13 வயது குழந்தை என்றால் இப்படி ஒரு சூழல் மாற்றம் எட போறது, நான் குழந்தைய வந்து நாங்க பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையோட மனது என்ன பாதிக்கும்? இப்ப அந்த குழந்தையை வந்து பக்குவப்படுத்த வேண்டும்.
பக்குவப்படுத்துறது ரொம்ப ஈஸி இல்லை. இது குழந்தையின் உரிமைக்கு எதிரான ஒரு சூழல் தான் இப்போ மாறி இருக்கு. இருப்பினும் குழந்தைய வந்து ஆற்றுப்படுத்தணும், பக்குவப்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு அடுத்த நடவடிக்கையா நிச்சயமாக ரொம்ப நாள் தள்ளி போடாம இந்த குழந்தையை கொண்டு போய் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டில தான் ஒப்படைக்க வேண்டும். அப்போ அவங்க வந்து நிச்சயமாக இந்த குழந்தைக்கு ஏற்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது வந்து ஒரு கவலையான சூழல். என்னன்னா, இது குழந்தை உரிமைக்கு புறம்பான ஒரு சூழலுக்கு போயிட்டோம். இப்ப அந்த குழந்தைய அபேண்டன் பண்ற மாதிரி தான் மறுபடியும் செகண்ட் டைம் அபேண்டன் ஆகுது. ஒரு குழந்தை ஏற்கனவே பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒரு குழந்தைய மாறுது. இப்ப மறுபடியும் தத்தெடுத்து பெற்றோரால் மீண்டுமாக கைவிடப்படக்கூடிய சூழல்ல ஒரு குழந்தை மாறுது. இது செகண்ட் டைம் அபேண்டன் ஆகுது. இது ரொம்ப ஒரு கவலையான ஒரு சூழல். இப்போ வந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் உதவி செய்யலாம்னா உதவி செய்ய முடியும். அந்த ஒருவேளை மனம் வந்து பார்த்துக்க உதவி பொருள் ரீதியாக ஏதாவது உதவி செய்ய முடியும். ஆனால் குழந்தை பேரண்டா இருந்து உதவி செய்யணுங்கிறது வந்து இனி வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவ்வளவு ஈஸியா ஒரு இன்னொரு குழந்தை திடீரென்று இன்னொருத்தர் பேரண்டா எடுத்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை மனப்பக்குவம் அவ்வளவு ஈஸியா வராது. முதலாவது இந்த பாதிப்புல இருந்து அந்த குழந்தை மீண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் நம்மளோட எதிர்கால வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கணும். ரொம்ப குழந்தை இந்த அணுகுமுறை ரொம்ப சைல்ட் ஃப்ரெண்ட்லி அணுகுமுறையா இருக்கணும். பக்குவமா டீல் பண்ணணும். இல்லைன்னா குழந்தையோட மனசு ஒவ்வொன்றுமே ஒரு மென்மையான ஒரு மனது. இந்த குழந்தையினோட சைல்ட்ஹுட்டே ரொம்ப மென்மையான. ஆனால் குழந்தையின் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவ் சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது ரொம்ப வருந்தத்தக்கது. இது நிச்சயமாக இதை போல ஒரு சூழல் வேற எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இன்னும் கொஞ்சம் கடுமையா கூட சொல்லலாம். இந்த சூழலை பார்க்கும்போது இப்படி ஒரு பெற்றோருடைய ஒரு குழந்தையோடைய எதிர்பார்க்க காலத்தை இப்படி மறுபடியும் ஆதரவற்ற ஒரு குழந்தையா அல்லது அபேண்டன் செய்யறதுங்கிறது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு சூழல்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அது சரியா அல்ல. ஒரு குழந்தைய பாதையில விட்டுட்டு போறதுங்கிறது வந்து மறுபடியும் அந்த குழந்தையோடைய எதிர்காலத்தை கைவிட்டுட்டு செல்றதுங்கிறது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்னு கூட நான் சொல்வேன். அவங்க மனதில் எதுவும் தவறா நினைக்க கூடாது. ஆனா இது நிச்சயமா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு குழந்தையோட வாழ்க்கை போனா அது ரொம்ப ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம நினைத்து பார்க்கலாம். நாம் குழந்தையா இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிருக்கும், என்னெல்லாம் சிந்திப்போம் என்பது. ஆகவே இது நிச்சயமாக வருந்தத்தக்க ஒரு சூழல். ஆனால் ஐஸ்வர்யாவோட எதிர்காலத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அரசாங்கம் இருக்கின்றது, தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள், சட்டம் இருக்கின்றது. சட்டத்தின் வாயிலாக பக்குவமாக நல்ல எக்ஸ்பர்ட்ஸ், சைல்ட் ரைட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்தை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அந்த சீராக நல்ல ஒரு மறுவாழ்வு பெறுவதற்கான வழிகள் உண்டு. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.